அப்படி நடக்கிறது என்று சொன்னால் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இது மனிதர்களுடைய தீர்மானத்தில் ஏற்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாமே சரி காணப்படுகின்ற விஷயம். ஒரு மனிதர் பார்க்கின்ற சமுதாயம் அருவருப்படும் காணுகின்றது, அரசாங்கம் அதை சரி காண்கிறது, சட்டமாக்குகிறது. அந்த மாதிரியான எத்தனையோ ஒரு கேடுகட்ட செயல்களை எல்லாம் இந்த மனித சமுதாயம் ஒரு பகுதி சரி காணுகின்ற நிலையிலும் இன்னொரு பகுதி பிழை காணுகின்ற நிலையிலும் இந்த உலகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அறிவை பொறுத்த வரைக்கும் சரிப்பிழை என்பதை எல்லா விஷயத்திலும் தீர்மானித்து விட முடியாது. மனிதனுடைய இயல்பாகவே சரி காண்கின்ற விஷயங்கள் கூட சில சமுதாயம் அதை பிழை என்றும் சில சமுதாயம் அதை சரி என்றும் காண்பதை பார்க்கிறோம். எனவே வெறுமனே அறிவு வழிகாட்டும் என்கின்ற வாதம், பகுத்தறிவு போதும் என்கின்ற வாதம், பகுத்தறிவால் இந்த உலகத்தை ஒன்றுபடுத்த முடியும், ஓர் நிலைக்கு கொண்டு வர முடியும், ஒரு ஒழுக்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் என்கின்ற வாதம் அடிப்படையிலேயே தவறான, அடிப்படையிலே அதை நிரூபிக்க முடியாது, அடிப்படையிலே பல வகையில் முரண்படும் என்பதை நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். வாத பிரதிவாதங்கள் என்று ஏற்பட்டால் அழகாக விரிவாக பல உதாரணங்களை கொண்டு என்ன செய்யலாம், இதை நிரூபிக்க முடியும். மனிதர்கள் பகுத்தறிவாளர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பில் பகுத்தறிவு எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை சில நேரங்களில் பிழை என்றும் கெட்ட விஷயங்களை சில நேரங்களில் சரி என்றும் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் நிறைய என்ன செய்கின்றன இருக்கின்றன. ஆனால் இயல்பாக மனிதன் என்ன செய்ய முடியும், நல்லதை கெட்டதை சிந்திக்க முடியும், அந்த இயல்பு இடத்துல இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் சரிபிழை காணுமா என்று கேட்டால் பல இடங்களில் பகுத்தறிவு தனக்குத்தானே என்ன செய்யும், முரண்படும் என்பதற்கு பலவிதமான ஆதாரங்களை நாம் என்ன செய்ய முடியும், காண முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல் அம்சம். இரண்டாவதாக, பகுத்தறிவு ஒரு விஷயத்தை சரி கண்டாலும் இது பிழை இது சரி என்று தீர்மானிக்கக்கூடிய அறிவு மனிதனுக்கு இருக்கிறது என்று வைக்கிறது. பகுத்தறிவு போதும் என்கின்றவர்கள், பகுத்தறிவால் நம்ம தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்று சொல்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்கம் ஏன் தேவை என்பதற்கான இரண்டாவது அம்சத்தை. ஏன்னா பகுத்தறிவு ஒரு விஷயத்தை சரி காணுகிறது அல்லது பிழை காணுகிறது, இது பிழை செய்யக்கூடாது, இயல்பாக மனசு சொல்கிறது, இது சரி இதை செய்யலாம், இதை செய்தால் நல்லது, இதை செய்தால் கெட்டது, இது பாதிப்பை ஏற்படுத்தும், இது நலவை ஏற்படுத்தும் என்று சரி கண்டாலும் அது உண்மையிலேயே சரியாக இருந்தாலும் மனிதன் அதை செயல்படுத்துவதற்கு அறிவு மட்டும் போதாது. ஒரு செயல் சரி காணுகின்ற செயலை அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு, ஆக்ஷனில் கொண்டு வருவதற்கு, பிராக்டிஸில் கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் என்ன செய்யாது, அறிவு மட்டும் போதாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் நமது பகுத்தறிவு சொல்கிறது. நம்ம சரி காண்கின்ற எல்லாவற்றையும் செய்வது கிடையாது, நாம் பிழை காண்கின்ற எல்லாவற்றையும் விடுவது கிடையாது. நாம் பிழை காணுவதை செய்வோம், சரி காண்பதை விடுவோம். இது மனோ இச்சையின் அடிப்படையிலே சில நேரத்தில் நடக்கும். ஆனால் பல இடங்களில் நாம என்ன செய்வோம், அது வம்புத்தனமாக விடக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாம் காணுவோம். நாம் சரி காணுகின்ற விஷயங்களை விடுவதும், நாம் பிழை காணுகின்ற விஷயங்களை செய்வதும், கெட்டது என்று திட்டத்தெளிவாக நமது அறிவு தீர்மானிக்கக்கூடிய, இந்த உலகமே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கெட்டவைகளை நடைமுறைப்படுத்துவதும், இந்த உலகமே சரி காணக்கூடிய அமைப்பிலே உள்ளவைகளை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கின்ற இயல்பையும் இந்த சமுதாயத்தில் நம்மளால் என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. அப்படியாக இருந்தால், இந்த நிலைமை இருக்குமாக இருந்தால் இதற்கு என்ன காரணம், மனிதனுக்கு அறிவை மிகைக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது. அது என்ன, ஆசை, பேராசை, மனோ இச்சை அப்படின்ற ஒரு பகுதி இருக்கிறது. திருட்டு கூடாது என்று தெரியும் ஆனால் திருடுவான், கொலை கூடாது என்று தெரியும் ஆனால் கொலை செய்வான், நன்மை ஒரு நல்ல விஷயம் தர்மம் நல்லது என்று தெரியும் செய்ய மாட்டான், விளங்கிட்டா, நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியும் ஆனால் நேர்மையாக நடந்து கொள்ள மாட்டான், உண்மை சொல்ல வேண்டும் என்பது தெரியும் ஆனால் உண்மை சொல்ல மாட்டான். அப்ப அறிவு தீர்மானிப்பதையெல்லாம் மனது செய்யும் என்கின்ற வாதம் இன்னொரு பிழை. அப்ப வெறுமனே அறிவு மனிதன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மார்க்கம், மறுமை நம்பிக்கை என்று அது நம்ம முழுமையா பேசப்படணும். எப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கை, எப்படிப்பட்ட மார்க்க நம்பிக்கை, எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை இந்த உலகத்தை பாதுகாக்கும், எப்படிப்பட்ட மறுமை நம்பிக்கை, எப்படிப்பட்ட இறை நம்பிக்கை இந்த உலகத்தை கேவலப்படுத்தும் அல்லது இழிவுபடுத்தும், உலகத்தை என்ன செய்யும், டிவைட் பண்ணும், நாசங்களை உண்டாக்கும் என்பது விளங்கப்படுத்தணும். ஏனென்று சொன்னால் மனித கையாளர்கள் பேரிலையும் மறுமை என்றது பேசப்படுகிறது, மார்க்கம் என்றது பேசப்படுகிறது. இறைவனது வாக்கு, இறைவனது வழிகாட்டல் என்கின்ற அடிப்படையிலும் மறுமை மார்க்கம் என்று பேசப்படுகிறது. அது நம்ம இரண்டாவது கட்டமா பேசுவோம். முதலாவது அம்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், வெறும் அறிவு மாற்றம் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை உருவாக்க முடியாது, நல்ல கட்டுப்பாட்டை உருவாக்க முடியாது. அந்த அறிவை அறிவு பல இடங்களில், அதாவது சரியான விஷயங்களை பிழை காணும், பிழையான விஷயங்களை சரி காணும். இரண்டாவது விஷயம் என்னன்னா, அறிவு சரிகண்ட விஷயங்களை மனோ இச்சை என்ன செய்யும், நடைமுறைப்படுத்த விடாது, ஆசை நடைமுறைப்படுத்த விடாது. பலவிதமான ஆசைகள் என்ன செய்யும், அரசியல் ஆசைகள், பெண் ஆசைகள், பொன்
மண் ஆசைகள், இது போன்ற பலவிதமான மனிதனுடைய ஆசைகள், அபிலாசைகள், எண்ணங்கள் என்ன செய்யும், நாம் சரிகாண்ற விஷயத்தையே செயல்படுத்த விடாமல் விட்டுவிடும். இந்த சரிகாண்கின்ற விஷயத்தை செயல்படாமல் விடுத்தாமல் நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்கிறோம். நிறைய உதாரணங்களை நான் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் சர்வசாதாரணமாக இது போன்ற உதாரணங்கள் நிறைய பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்திலே கொலைகள் மலிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வருடாந்தம், அதாவது ஹியூமன் டிராபிக், ஆள் கடத்தல் என்கின்ற அந்த நிலைமைக்கு பாலியல் வேட்கைகளுக்காக, போதைப் பொருள்களுக்காக, உலக லாபங்களுக்காக 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பலவிதமான சட்டத்தின் ஓட்டைகளின் ஊடாக கடத்தப்படுவதையும் அநியாயம் செய்யப்படுவதையும், அதிகமான சிறுவர்கள் சிறுமியர்கள் அதில் இருப்பதை நான் பார்க்கிறோம். இதை பிழை என்று தெரியாதவர்கள் செய்கிறார்களா என்று கேட்டால் பிழை என்று தெரியும், கூடாது என்று தெரியும். ஆனால் என்ன செய்கிறார்கள், செயல்படுத்துகின்ற ஒரு நிலைமை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டும், மனிதன் என்னதான் அறிவின் மூலம் ஒரு விஷயத்தை சரி கண்டாலும் அந்த அறிவை நடைமுறைப்படுத்துவதற்கு ஆசை குறுக்காக நிற்கும். சரிகாண்கின்ற எல்லாவற்றையும் மனிதனால் என்ன செய்ய முடியாது, இயல்பாக செயல்படுத்த முடியாது. குழந்தைகளை கூட நம்ம என்ன செய்கிறோம்னா, பிழை என்ற ஒன்றை சொல்லி கொடுத்து விட்டு இது பிழை, இது செய்யக்கூடாது என்று சொல்லிட்டு இன்னொன்று செய்வோம். செஞ்சா என்ன நடக்கும் தெரியும் தானே, அப்படின்னு இன்னொரு பகுதியை நம்ம சொல்றோம். ஏன் சொல்றோம், நமது குழந்தைகள், நம்ம மீது இறக்கமுள்ள குழந்தைகளுக்கு இப்படி ஒரு சட்டத்தை போடுறோம். அதாவது மேலதிகமான ஒரு பவரை, உன் அறிவு எதை சொல்லுகிறதோ அதை உனது ஆசை மிகைக்க கூடாது என்பதற்கு வெறும் வார்த்தை சொல்லாமல் இன்னொரு பாயிண்ட் வைக்கிறோம், அடிப்போம் என்றோம், அது சேரும். இப்படி பலவிதமான அழுத்தங்களை கொடுத்து தான் அந்த அறிவை ஆசை மிகைக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம ஏற்படுத்துகிறோம். அப்ப இரண்டாவது பாயிண்ட் வழங்க, நம்ம அறிவு சரி கண்டாலும் கூட ஆசை அதை நடைமுறை, அறிவு முழுமையாக சரிகாண முடியாத முதல் வாதம். எல்லா விஷயங்களையும் அறிவு சரிகண்ட விஷயங்களை கூட நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் முழுமையாக முடியாது. ஆசை என்ன செஞ்சிடும், அதை பல இடங்களில் என்ன செஞ்சிடும், மிகைத்து விடும் என்கின்ற ஒரு நிலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று சொன்னால் மூணாவது ஒரு வாதம் வைப்பார்கள். ஆம், எங்களுக்கு தெரியும், ஆசையால மனிதன் அறிவு சரி காண்கின்ற விஷயங்களை விட்டு விடுவான், பிழை காணுகின்ற விஷயங்களை செய்வான், மனோ இச்சைகளால் செய்வான், அது ஓகே. அதுக்குத்தான் சட்டங்கள் வைத்திருக்கிறோம். அதுக்கு தான் என்ன செய்யறோம், நாங்க சட்டங்கள் வைத்திருக்கிறோம். பாருங்க, நீதிமன்றங்கள் வைத்திருக்கிறோம், உலக சட்டங்கள் வைத்திருக்கிறோம், இன்டர்நேஷனல் லோஸ், லோக்கல் லோஸ், நேஷனல் லோஸ் என்று எத்தனையோ சட்டங்களை என்ன செய்யறோம் நாங்கள் வைத்து நடைமுறைப்படுத்தி ஒரு கண்காணிப்பு என்கின்ற அடிப்படையில் எல்லா விதமான ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பொலிசியை உலகம் என்ன செய்கிறது, இன்றைக்கு சட்டங்களை ஃபாலோ பண்ணிக்கொண்டு வருகிறது. அதாவது அறிவு சரிகின்ற விஷயங்களை, சட்டையாப்புகளை மனிதர்களுக்கு போட்டு அதுல யாராவது பிழை கண்டா, அதை யாராவது முரண்பட்டாங்கண்டா, அதுல யாராவது என்னது ஆசையை மிகைத்து தவறுகள் செய்வாங்களா இருந்தா சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்துவோம். களவெடுக்கிறாங்களா, சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்துவோம். விபச்சாரம் செய்யறாங்களா, சட்டத்தின் மூலம் கட்டுப்படுத்துவோம். அது போல என்னென்ன தவறுகள் செய்யறாங்களோ அதை நாம சட்டத்தின் மூலம் என்ன செய்வோம், கட்டுப்படுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்குவோம். எனவே மார்க்க வழங்க தேவை கிடையாது. சட்டம் இருக்கிறது, அரசாங்கம் இருக்கிறது, நீதிமன்றம் இருக்கிறது, தீர்ப்பு வழங்கப்படுகிறது, தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. எனவே இங்க இருந்து மார்க்கம் தேவை என்ற ஒரு வாதத்தை என்ன செய்கிறார்கள், வைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதுவும் தவறு. சட்டம் என்பது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சட்டம் என்பது மனிதர்களாக உருவாக்கினால், மனிதர்களாக சட்டையாப்பை உருவாக்கினால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த வாதம் இதுக்குள்ளே வரும். எது, மனிதர்களால் எல்லா விஷயங்களையும் சரியாக தீர்மானிக்க முடியாது அப்படி என்ற வாதம் சரியாக இருந்தால், சட்டங்களையும் அந்த தவறான சட்டங்கள் என்ன செய்யும், இடம்பெறும். சட்டங்களையும் கோளாறுகள் வரும், சட்டங்களையும் ஓட்டைகள் வரும். அந்த சட்டங்களுடைய ஓட்டைகள், அதாவது அந்த சல்லடைகளை பயன்படுத்தி தவறுகள் வளரும். தவறுகள் என்ன செய்வேன், மனிதன் மனிதனுக்காக உருவாக்கி கொண்ட சட்டங்கள் எப்பொழுதும் மனித குலத்துக்கு முழுமையான நலவை என்ன செய்ய முடியாது, உருவாக்க முடியாது. காரணம், அவனுடைய சிந்தனை தவறுகள், அவனது அபிலாசைகள், அவனது எண்ணங்கள் அதில் எப்ளையாகி இருக்கும். செய்யக்குள்ள மட்டுமல்ல எப்ளை ஆகும். அறிவுள்ள மனிதன் ஒரு சட்டத்தை எழுதுகிற நேரத்தில் அவனது ஆசைகளும் அதில் என்ன செய்யும், எப்ளை ஆகும் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துவிடக் கூடாது. எனவே ஒரு அறிவு குறைபாடு உள்ள, அதாவது எல்லா விஷயங்களையும் சரிகாண முடியாத மக்களால் போடப்படுகின்ற சட்டங்களால் ஒழுங்காக ஒரு நாள் உலகத்தை என்ன செய்ய முடியாது, ஆள முடியாது. அதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு சட்டத்தை இன்னொரு சட்டம் பிழை கண்டு ஒரு நாடு முன்னேறுகிறது, இன்னொரு நாடு கீழே விழுகிறது. அவன் போட்ட சட்டம், மக்களுக்காக போட்ட சட்டம் என்று சொல்லப்படுகின்ற சட்டங்களில் பொருளியல் கொள்கையை நம்ம நிறைய பார்த்தோம். கம்யூனிஸ்ட், கேபிட்டலிசத்தை என்ன செஞ்சோம், நிறைய பார்த்தோம். அரசியல் கொள்கையில் என்ன செய்யறோம், பலவிதமான ஆட்சி முறைகளை பார்க்கிறோம். இந்த சட்டையாப்பு முறைகள் அதெல்லாம் பலவிதமான சட்டங்கள் என்ன செய்யணும், எப்ளைப்படுத்தப்பட்டன. ஆனா அதுல உள்ள கோளாறுகள், பிரச்சனைகள், சட்டங்கள் என்று அதை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏராளமான தவறுகளை என்ன செய்ய முடிகிறது, காண முடிகிறது. இது ஒரு அம்சம். அதுல
அதிலேயே இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், சட்டத்தை இட்டவர்கள் மனிதர்கள் என்பதனால அந்த சட்டத்தை இட்ட ஜனாதிபதி அல்லது அந்த சட்டையாப்பை ஆளக்கூடிய ஜனாதிபதி அல்லது அந்த சட்டையாப்பை அதாவது தீர்ப்பாக வழங்கக்கூடிய நீதிபதிகள் அல்லது சட்டையாப்பை போடக்கூடிய சட்டக்குழு மன்றம் இவர்கள் தவறு செய்கின்ற பொழுது, மேலிடத்தில் உள்ளவர்கள் தவறு செய்கின்ற பொழுது கீழிடத்தில் உள்ளவர்கள் தண்டிக்கப்படுகின்ற அளவில் மேலிடத்தவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை என்பது இந்த உலகம் கண்டு வருகின்ற ஒரு பெரிய உண்மை. இந்த முழு உலகமும் கண்டு வருகின்ற பெரிய உண்மை. அதாவது பொதுமை இல்லை, அதுல பொதுப்படை இல்லாத ஒரு தன்மையை நாம் பல வகையில் கண்டு கொண்டிருக்கிறோம். தவறுகள் செய்கின்றவர்கள் தண்டிக்கப்படுகிற நேரத்தில் பெரும்பாலும் கீழ்மட்டம் அதாவது நடுமட்டம் என்கின்ற அடிப்படையில் தான் என்ன செய்கின்றன, நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. இறைவனை மார்க்க கண்காணிப்பு, இறை கண்காணிப்பு, மரபினால் சொர்க்கம் நரகம் என்கின்ற அந்த மேல் நம்பிக்கையோடு இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அந்த நம்பிக்கையோடு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டங்களுக்கும் அந்த நம்பிக்கை இன்றி நடைமுறைப்படுத்தப்படுகின்ற சட்டங்களுக்கும் பலவிதமான வேறுபாடுகளை நாம் காண முடியும். காரணம், இன்றைக்கு நாம் சட்டத்திலே நடக்கக்கூடிய எத்தனையோ விதமான தவறுகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். சட்டம் இருக்குது, லஞ்சம் எடுக்கிறார்கள். லஞ்சத்தை அதாவது ஸ்பை பண்ணுவதற்காக, லஞ்சத்தை வசூல் பண்ணுவதற்காக போடப்படுகின்ற குழுவுடைய தலைவர் லஞ்சம் எடுப்பதை பார்க்கிறோம். ஜனாதிபதி லஞ்சம் எடுப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அச்சமூட்டுவதற்கோ அவர்களை பயன்படுத்துவதற்கோ எதுவும் இல்லை. கீழுள்ள மக்கள் வேணும்னா ஒரு சட்டத்துக்கு பயந்துட்டு போகலாம், தண்டனைக்கு பயந்துட்டு போகலாம். ஆனால் நடுத்தர மக்கள், மேல்மட்ட மக்கள், அரசியல் மட்டத்தில் உள்ளவர்கள், பெரியவர்கள், இவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, எந்த விதமான ஒரு அதாவது பவரையும் பயன்படுத்தி எதுவும் செய்ய முடியவில்லை. சட்டங்கள் என்பது மனிதர்களை கட்டுப்படுத்தும் என்கின்ற வாதத்தை நாம் மறுக்கவில்லை, அது உண்மை. ஆனால் எந்த அளவுக்கு அதனுடைய அதாவது வீரியம் இருக்கும், அதனுடைய பவர் இருக்கும் என்று சொன்னால், ஒரு நாளும் 100% என்றோ அல்லது அரை 50-60% என்றோ சொல்ல முடியாது. 50க்கும் குறைவான வாய்ப்புகள் தான் சட்டங்களின் மூலம் என்ன செய்யலாம். சட்டங்கள் உண்மையிலேயே மனிதர்களுக்கு நலவை வைக்கும். முடிந்த அளவுக்கு நல்ல சட்டங்கள், அதாவது மனிதர்களை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்களால் நலவு இருக்கிறது என்பதை மறுக்கவில்லை. ஆனால் முழுமையாக இந்த சமுதாயத்துக்கு அவைகள் மூலம் நலவு பயக்க முடியுமா, நல்ல ஒரு தன்மையை உருவாக்க முடியுமான்னு கேட்டால் ஒரு நாளும் முடியாது என்பதை பிராக்டிக்கலாக பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு நாட்டிலே நடக்கக்கூடிய சட்டம் இருக்க, கண்காணிப்பு இருக்க, அந்த சட்டத்தை பயன்படுத்தியே குற்றவாளிகள் தற்போதை பார்க்கிறோம். அந்த சட்டம் இருக்க, அதாவது சிறைக்கு சென்று திருப்பி வந்து திருப்பி போய் சட்டம் எனவே சட்டங்களால் மாத்திரம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய முடியாது, முழுமையான ஒரு நலவை, முழுமையான ஒரு கட்டுப்பாட்டை, முழுமையான ஒரு அதாவது சீரான ஒரு லைஃபை என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. இந்த அடிப்படையை நீங்கள் சொல்லிவிட்டால் இதற்காக ஒரு மேலதிகமான ஒரு வாதம் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அறிவை வைத்து மாத்திரம் நாம் பல விஷயம் அறிவால் இந்த உலகத்தை கட்டுப்படுத்த முடியும் நம்ம சொல்ல முடியாது. காரணம், அறிவை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் நாம அறிவுல முரண்படுகிறோம், அறிவுல சரியான விஷயங்களை தீர்மானிக்காமல் இருக்கிறோம், பல விஷயங்களை பிழையாகவே தீர்மானிக்கிறோம், இயல்பான விஷயங்களில் கூட பிழைகளை தீர்மானிக்கிறோம். முதல் அம்சம். இரண்டாவது விஷயம், அந்த அறிவு சரி கண்ட விஷயங்களை மனோ இச்சை, ஆசை என்கின்ற மனிதனுடைய எண்ணம் என்ன செய்கிறது, செய்யாமல் விட்டு விடுகிறது. பிழை காணுகின்ற விஷயங்களை, அந்த அபிலாசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக செய்கிறதை நம்ம கண் முன்னால் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சரி, அப்படி செய்கின்றவர்களை தடுப்பதற்கு தான் சட்டம் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் சட்டம் என்பது குறிப்பிட்ட அளவிலும் குறிப்பிட்ட வட்டத்திலும் தான் என்ன செய்யும் முடியுமே ஒழிய ஒரு எல்லையை தாண்ட முடியாது என்பதற்கான ப்ரூஃபை நம்ம என்ன செய்ய பார்த்தோம். இது 3 வகையிலும் எடுத்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு முன்னால வேற எதுவும் நிற்காது. மார்க்கம், மறுமை நம்பிக்கை என்கின்ற சிந்தனை தவிர வேற எதுவும் உங்களுக்கு முன்னால் நிற்காது. இதனால நாம் என்ன சொல்கிறோம் என்றால், ஒரு நம்பிக்கை. எப்படி நம்பிக்கை? அதாவது மறுமை நம்பிக்கை. நமது மரணத்துக்கு பின்னால் நாம் நமது ஒவ்வொரு செயல்கள் பற்றியும் விசாரிக்கப்படுவோம். எமது செயல்களில் எது சரி எது பிழை என்பதை நம்ம இந்த உலகத்தில் எதை செய்தோமோ அதை பற்றி விலாவாரியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில், அதாவது இறைவன் நம்மிடத்திலே விசாரிப்பான். அந்த விசாரணையின் பொழுது நாம் அத்தனை விஷயங்களும், நமது எண்ணங்கள், நமது செயல்பாடுகள், நமது சிந்தனைகள், நமது போக்குகள், இந்த அனைத்தும் அணுவணுவாக விசாரிக்கப்படும். இதை எம்மை படைத்த இறைவன் விசாரிப்பான். இப்ப இறைவன் நடுநிலையான இறைவன் என்ன செய்வான், நமது செயல்பாடுகளை என்ன செய்வான், விசாரிப்பான். அதை கண்காணிக்கக்கூடிய படைத்தவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் இதை விசாரிப்பான். இந்த விசாரணையின் பொழுது நாம் செய்கின்ற செயல் எமது கையிலேயே வழங்கப்படும். அதற்கு பின்னர் அந்த செயல்பாடுகளில் யார் நன்மை செய்தார்களோ அவருக்கு சுவர்க்கமும், யாரெல்லாம் தீமைகள் செய்தார்களோ, அநியாயம் செய்தார்களோ அவர்களுக்கு கொடிய நரகமும் வழங்கப்படும் என்கின்ற இந்த நம்பிக்கை மனிதர்களுடைய உள்ளத்திலே எந்த அளவுக்கு நாம் வேறுண்ட செய்கிறோமோ உண்மையாக இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை பகுத்தறிவு பூர்வமாக இருக்க வேண்டும், யதார்த்த பூர்வமாக இருக்க வேண்டும். உண்மையிலே எமது படைத்த இறைவன் தான் அப்படி சொல்லி இருக்கிறான் என்பதை நிரூபிக்க வேண்டும். இது ஒரு பகுதி.
அதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இடங்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் இப்படிப்பட்ட நம்பிக்கை என்ன செய்யும் என்றால், அதாவது செயல்படுத்த போகின்ற மனிதனுக்கும் அறிவு சரிகண்டு ஆசை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படாமல் தூண்டுகின்ற நேரத்திலும் சட்டம் இருந்தும் அதை மீறக்கூடிய மனிதனுக்கும் இதையெல்லாம் நான் தாண்டினாலும் என்னை படைத்த இறைவன் என்னை விசாரிப்பான். அந்த விசாரணையில் நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். அதுல நான் வந்து என்னது, அதாவது நன்மை செய்திருந்தா அது நிரூபிக்கப்பட்டுரும், தீமை செஞ்சிருந்தா அதை என்ன செஞ்சிடும், ஆதாரபூர்வமாக இறைவனுக்கு முன்னால் அதை எடுத்து காட்டிடுவான். அந்த நேரத்தில் என்னை நான் எங்கிருந்து ரிலீஸ் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நான் சொர்க்கமா நரகமா என்கின்ற நேரத்தில் நான் நரகம் போக வேண்டி வந்தால், என் குடும்பங்களை நான் பெரிய வேண்டி வந்தால் அது நல்ல ஒரு நிலை அல்ல என்கின்ற அச்சம் நிச்சயமாக மனிதனை என்ன செய்யும், பிற்படுத்தும், ஒரு செயலை விட்டு தூரமாக்கும், நல்ல செயல்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும் என்பது மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு இயல்பான உண்மை. நிச்சயமாக இந்த நம்பிக்கை ஊட்டப்படுகின்ற நேரத்தில், இந்த நம்பிக்கை இல்லாதவர்கள் நடக்கின்ற தவறுகளை விட இந்த நம்பிக்கை ஊட்டப்பட்ட பின்னால் நடக்கின்ற நிலைகளை நீங்கள் இந்த உலக ரீதியாக அழகாக எடுத்து காட்ட முடியும். நல்ல மாற்றங்கள், இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்படுகின்ற நல்ல மாற்றங்களை இந்த உலகத்துல பிராக்டிக்கலாக மனிதர்கள் உணர முடியும். அமெரிக்காவிலே சாராயம் சம்பந்தமான ஆல்கஹாலிக் அதாவது அந்த ஆல்கஹால் சம்பந்தமான அந்த நீங்க செய்திகள் எடுத்து பார்த்தீங்கன்னு ஒரு காலகட்டத்தில் ஆல்கஹால் வந்து குடிக்க கூடாத சட்டம் வந்தது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த விதமான சான்ஸும் அங்கே இருக்கவில்லை. மக்கள் வந்து அதை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இன்று அங்கே அமெரிக்காவிலே நிறைய முஸ்லிம்கள் உருவாகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்கள் அதிகமானவர்கள். எந்த கம்யூனிட்டி எந்த கம்யூனிட்டிகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்திலே 1 கூட நீங்கள் என்ன செய்ய முடியாது, இந்த சாராயம் குடித்து சீரழிகின்ற ஒரு சமுதாயத்தை அங்கே காண முடியாது. என்ன காரணமாக ஏற்பட்டது? அறிவா, அதிர்ந்த சட்டங்களா, எது காரணமாக இருந்தது? இந்த பேஸ்மெண்டோடு ஒரு சமுதாயம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அதில் சிறந்த விளைவுகளை என்ன செய்ய முடியும், காண முடியும். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, அதாவது எது இறைவன் சொன்னது, எது இறைவனது சட்டம், இது இறைவன் இறக்கியதானா, இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படணும். இது வந்து மறுமை நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இப்படித்தானே இறைவன் சொல்லுகிறான், இதுல உண்மைத்தன்மை என்ன என்பது பேசப்படணும். ஏன்னா உண்மைத்தன்மைக்கு பின்னால் தான் மனித உள்ளம் எதையும் ஏற்றுக்கொள்ளும், நம்பும், அது பேசப்பட வேண்டும். ஆனால் இந்த நம்பிக்கை அடிப்படையில் தவறானது என்கின்ற வாதம் பிழையானது. இந்த நம்பிக்கையினால் பலவிதமான பலன்கள், பலவிதமான நல்ல ரிசல்ட்டுகள், இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய அதாவது நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கும். அதனால் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும், மறுமை நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட சொர்க்கம் நரகம் என்கின்ற விசாரணையின் ரிசல்ட்டுகளை அடிப்படையாக கொண்ட மார்க்க சிந்தனை பகுத்தறிவு பூர்வமாக இறைவனிடம் இருந்துதான் வந்தது என்று நிரூபணமானால் நிச்சயமாக இந்த சமுதாயத்தில் நல்ல விளைவுகளையும் நல்ல கட்டுப்பாடையும் ஏற்படுத்தும். காரணம், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சட்டத்தை ஏற்றுகின்றவர்களாக தம்மை அறிமுகப்படுத்திக் கொள்கின்றவர்களாக இருந்தாலும் யாரையும் அச்சமறுத்தக்கூடிய ஒரு மேலிடத்தில் இருந்து ஒரு சூப்பர்வைசிங் நடக்கிறது என்கின்ற அந்த சிந்தனை நிச்சயமாக மனிதனை என்ன செய்யும், நல்ல இடத்திற்கு கொண்டு போகும். அதனால் மார்க்கம் மதம் என்பது எல்லா நேரங்களிலும் பிழையாக அமைவதில்லை. அதன் சித்தாந்தங்களை பொறுத்தும் அதை உருவாக்கியவர்களை பொறுத்தும் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இறைவனிடம் இருந்து வந்தது என்று ஆகிவிட்டால், இறைவனிடம் வந்தது நிரூபணமாகிவிட்டால் அந்த விஷயத்தில் என்ன செய்ய முடியாது, நாம் அதாவது தவறு காண முடியாது. அந்த நிரூபணத்துக்கு பின்னால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் பலவிதமான நல்ல விளைவுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இது நாம் ஏனைய மதங்கள், ஏனைய கொள்கைகள் மனித கையாடல்களுக்கு உட்பட்டுள்ளன. இஸ்லாம் இறைவனிடமிருந்து வந்ததுதான், இறைவனிடமிருந்து வந்த மார்க்கத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ரிசல்ட் இதுதான் என்பதை தெளிவாக வரக்கூடிய தொடர்களில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விளங்கப்படுத்துவோம். உண்மையை உண்மையாக இது பின்பற்றக்கூடிய வாய்ப்பை நம்மை படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானார்.